வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச கிராஜுவேட் டீச்சர்ஸ் அண்டு பிஆர்டி எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட். ஓகேங்களா, யாரெல்லாம் இந்த கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட்டும் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகிருக்கோ அந்த கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட், ஓகேங்களா, யார் வந்து இன் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ trp.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இது மாதிரி வரும். சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூன்னு வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கூடியது ஜூலை 2020 கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகுங்க. ஓகேங்களா, ஸோ ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு வருங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி பாட்னிக்கு 18ஆம் தேதியும் ஜுவாலஜிக்கும் 18ஆம் தேதி, மேத்தமெட்டிக்ஸ் 19ஆம் தேதி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூட லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வருங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகேங்களா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற மேம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுங்க. ஓகே, ஜெண்டர் வந்து பிசி, கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் வந்து ஃபீமேல், கம்யூனிட்டி வந்து பிசி, பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோன் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி நோன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிடி வந்து அப்ளை பண்ணாங்களா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் பிஎட் இருக்கா. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா ஓகேங்களா. மேக்ஸ் அண்ட் சயின்ஸு அவங்க எடுத்த மார்க் வந்து 135 மார்க். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 135. அவங்களோட வெயிட்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.5. ஓகேங்களா, ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135.5 வரும். ஓகேங்களா, அவங்க வந்து ஜிடிலே இருக்காங்க. ஓகே, என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட் வேகன்சியில் போகிறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஓகேங்களா, டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து போகிறாங்க. இதில் 3 இருக்குங்க. எஸ்எஃப் இருக்கும், பிவி இருக்கும், சிவி இருக்கும். சிவி அப்படின்னா கரண்ட் வேகன்சி, பிவி அப்படின்னா பேக்லாக் வேகன்சி, எஸ்எஃப் அப்படின்னா ஷார்ட்ஃபால் வேகன்சி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட். ஓகேங்களா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய 44 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாருங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணக்கூடிய சாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 123 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ தேவரா சாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட். ஓகே, ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக ஆல் த பெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டான கேண்டிடேட் லிஸ்ட். ஓகேங்களா சார், இங்கே என்ன சார் நாட் அப்ளிகபிள் சார், நாட் அவைலபிள் போட்டுருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிலாம் ஆள் இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ இந்த யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 351 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 409 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்க இல்லைங்க. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவைலபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடத்தும்போது இந்த வேகன்சி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன் எலிஜிபிள் கேண்டிடேட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால், ஓகே, எந்த ரீசனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் எலிஜிபிள் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது, செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சேம் இதே தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிய பிஎஸ்டிஎம் கேண்டிடேட். ஓகேங்களா, அங்கே தமிழ் வழி படித்ததுக்கான சான்றிதழ் வந்து அங்கே அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பிஎஸ்டிஎம் படிக்கலையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இவங்களும் பார்த்தீங்கன்னா நாட்டிய பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டிய ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட்டு, நாட்டிய ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்பெஷல் பிஎட்டே பண்ணலையாட்டுது. ஸோ அதை வச்சு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நான் கரெக்டாக ஸ்பெஷல் பிஎட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வேகன்சி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்டேஷன் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த டீட்டெயில் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.